ஆபகுக் அதிகாரம் 3. ஆபகுக் தீர்க்கதரிசி சீகாயோனில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து புற ஜாதிகளை கரைய பண்ணினார். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்தது. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருந்தது. கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன். மீதியான் தேசத்தின் திரைகள் நடுங்கின. கர்த்தர் நதிகளின் மேல் கோபமாயிருந்தாரோ? தேவரீர் உம்முடைய குதிரைகளின் மேலும் இரட்சிப்புண்டாக்குகிற உம்முடைய இரதங்களின் மேலும் ஏறி வருகிற போது உமது கோபம் நதிகளுக்கும் உமது சினம் சமுத்திரத்திற்கும் விரோதமாயிருந்ததோ? கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாணேற்றப்பட்டதாக விளங்கினது. நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர். பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின. ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று. ஆழி இறைந்தது. அதன் கைகளை உயர எடுத்தது. சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன. உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. நீர் கோபத்தோடே பூமியில் நடந்தீர். உக்கிரத்தோடே ஜாதிகளை போரடித்தீர். உமது ஜனத்தின் இரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் இரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர். என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோடே நடந்து போனீர். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று. அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடே எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம்.